எதற்காக அந்த ஜீவ தண்ணீர்? இல்லை எதற்காக அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே ஆறுகளை ஓட பண்ண வேண்டும்? எதற்காக ஓட பண்ண வேண்டும் தெரியுமா? ஏன் ஓட பண்ணணும்? வேதத்தில் இருந்து வசனத்தை எடுப்போம். மார்க்கு 1 அதிகாரம் 3 முதல் 5 வசனம். முதல்ல வழியை ஆயத்த பண்ணினார். இந்த வழியை பார்ப்போம். யாரை கொண்டு வழியை ஆயத்தப்படுத்துகிறார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் ஸ்நானனை கொண்டு இயேசு கிறிஸ்துவே வழி, அந்த வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் யோவான் ஸ்நானனை கொண்டு வனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்தினார். எத்தனை மகிமை பாருங்க. ஆண்டவர் இதுதாங்க மகத்துவமான என்னுடைய வார்த்தைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை மகத்துவம் பாருங்க. அங்க சொன்ன அந்த வழியிலே வனாந்திரத்திலே வழியினா இங்கே யோவான் ஸ்நானனை கொண்டு வனாந்திரத்தில் தான் அவன் என்ன பண்றான்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இதோ வருகிறார் ஒரு ஆட்டுக்குட்டியானவர், அல்லேலூயா, இவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அப்போ அந்த வழியை ஆயத்தப்படுத்தி அதுல தண்ணீரை எதற்கு ஓட செய்கிறார்? எதற்கு தண்ணீரை ஓட செய்கிறார்? அடுத்த வசனம் பாருங்க, 4 வசனம் மிக முக்கியம். எதற்கு அந்த தண்ணி? யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த தண்ணீரில, அந்த வனாந்திரத்தில் ஓடுகிற அந்த தண்ணீராகிய ஜீவ தண்ணீரில ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஓ ஹல்லேலூயா, எத்தனை மகிமை. அப்போ மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப அந்த தண்ணீர், அதுதான் தண்ணீரில மூழ்க வேண்டும். அந்த தண்ணீர் சும்மா ஓடிட்டு இருக்க கூடாது, மூழ்கி மூழ்கி நீந்தணும். பாவத்தெல்லாம் அந்த தண்ணீர்ல கழுவணும். ஜீவ தண்ணீராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அந்த தண்ணீரிலே நாம் மூழ்கி கழுவப்பட வேண்டும் என்று வழியை ஆயத்தப்படுத்தினான். எத்தனை மகிமை பாருங்க. அதான் வழிகளையும் தண்ணீரையும் ஓட பண்ணுவேன். அந்த தண்ணீர் நீங்களும் நானும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறும்படியான தண்ணீர்.